வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு நம்ம டெஸ்ட் 7க்கான ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ண போறோம். யூனிட் 6ல தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய முக்கிய பகுதியை பார்க்கக்கூடிய திருக்குறளிலிருந்து 50 வினாக்கள் அடங்கிய வினாக்களுக்கு விடைகளை தெளிவா பார்க்க போறோம். ஸோ விடைக்கு போவதற்கு முன்பு மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க, ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணி விட்டுருங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் வாங்கக்கூடிய ப்ரொசீஜரை நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். நீங்க அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம், டைரக்டாவே ஆன்சர் பார்த்துருவோம். பொருந்தாத இணையை தேர்க. உள்ளுதோறு உள்ளுதோறு உள்ளம் உருகுமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. இதற்கான இந்த கூற்று கூறியது யார் அப்படின்னா மாங்குடி மருதுனார்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் பில அணுவை துளைத்து 7 கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொல்லி இந்த கூற்று கூறியது ஔவையார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்னு சொல்லி இந்த கூற்று கூறியது கவிமணின்னு கொடுத்திருக்காங்க. எல்லா பொருளும் இதன் பால் உள, இதன் பால் இல்லாத எப்பொருளும் இல்லை என்று கூற்று கூறியது மதுரை தமிழ் நாகனார் என்று குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர்? பொருந்தாதது எது சார் அப்படின்னா பொருந்தாதது சீமா. சி இஸ் ரைட் ஆன்சர். ஏன்னா வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து அப்படின்றது பரணர் குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். பரணர். சோ ஃபர்ஸ்டுக்கு சி இஸ் ரைட் ஆன்சர். கண்ணிற்கு அணிகலனாக இது இல்லையெனில் எது? இது இல்லையெனில் கண் புண்ணென உணரப்படும். ஒரு கண்ணுக்கு அணிகலன் எது அப்படின்னா இரக்கம் தான். இந்த ஒருத்தருக்கு இப்ப நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, இல்ல பைக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டக்குன்னு நீங்க இறங்கி அவர் தூக்க போவீங்கல்ல, இதுதான் இரக்கம். அப்ப கண்ணிற்கு அணிகலனாக இரக்கம் இல்லையெனில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணுக்கு அடையாதான், அது புண்ணு அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்ப இதுக்கு ஆன்சர் சி. மூணாவது கொஸ்டின், ஆகாறு அளவிட்டி தாயினும் கேடில்லை போகாது அகலாக்கடை. அப்ப ஆகாறு அளவிட்டு ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை அப்படின்னா பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் போகும் வழி விரிவுபடாவிட்டால் தீங்கில்லை. போகும் வழி பெருசா இருக்கக்கூடியது, அதாவது பொருள் வரக்கூடிய வழி சின்னதா இருந்தா கூட பரவாயில்லையா, போகக்கூடிய வழி விரிவுபடாவிட்டால் பெருசா இல்லாம இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப வர்றது சின்னதா இருந்தாலும் சரி, போகிறது சின்னதா இருக்கணும். பெருசா இருந்துருச்சுன்னா ப்ராப்ளம் வந்துடும். விரிவுபடாம சின்னதா இருந்துச்சுன்னா தீங்கில்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்ப நோட் பண்ணிக்கணும், ஆகாறு அளவு இட்டித்து ஆயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் கூட, முக்கியமான திருக்குறள் தான் எடுத்திருக்கும். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலும் வேறு இக்குறட்பாவில் அறியப்படுவது. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உலகம் இரு வகைப்படும் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த உலகத்துல 2 வகையான இயற்கைகள் இருக்கு. ஒண்ணு, செல்வமுடையோர் அறிவுடையவராக இருப்பது கிடையாது, அறிவுடையோர் செல்வமுடையவராக இருப்பது கிடையாது. இதுக்கு ஆன்சர் சீமா. அதாவது இவ்வுலக இயற்கையானது செல்வமுடையோர் அறிவுடையோராக இருப்பது கிடையாது, அதே அறிவுடையோர் செல்வமுடையோராக இருப்பது கிடையாது. இதுதான் இங்க சொல்ல வரக்கூடிய இந்த திருக்குறள். ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். எதிர்பார்க்கிற இந்த கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ராதலும் வேறு. ரொம்ப முக்கியமான ஒரு வினாவை பார்க்கிறோமா. 5வது, விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து இக்குறட்பாவை நிறைவு செய்க. முழுசா கேட்கறாங்க, நிறைவு செய்யணுமா, கம்ப்ளீட் செய்யணுமா, நிறைவு செய்யணும். அப்ப விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. உள் நின்று உடற்றும் பசி அதாவது என்ன சொல்ற அப்படின்னா மழை நின்று பெய்யாவிட்டா உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் பசியால் வாடும் அப்படின்றத இதோடைய அர்த்தம் கூட. 6th கொஸ்டின், பெருஞ்செல்வம் வந்து சேர்வதும் போய் சேர்வதும் எதை போன்றது? ஒருத்தர்கிட்ட காசு வர்றதும் ஒருத்தர்கிட்ட காசு போகிறதும் அது வள்ளுவர் எதனோடு ஒப்பிட்டு சொல்றாருன்னா கூத்தாட்டு அவைக்குழை தற்றே என்ற திருக்குறள்ல அவ்வளவு அழகா சொல்றாரு. கூத்தாட்டு அவைக்குழை தற்றே என்ற திருக்குறள் அவ்வளவு அழகா வள்ளுவர் சொல்றாரு. பெருஞ்செல்வம் கூத்து எப்படி தொடங்கும் போது மக்கள் எல்லாம் வந்து கூடுவாங்களோ அது போல வந்து சேருமா காசு நம்ம கிட்ட. கூத்து முடிஞ்ச உடனே மக்கள் எப்படி கூத்து விட்டு கலைஞ்சு போயிடுவாங்களோ அது போல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய காசு வந்து கலைஞ்சு போயிடுமா. அப்ப அழகா சொல்றாரு, கூத்தின் ஆரம்பம் மற்றும் முடிவு அப்படின்றத ரைட் ஆன்சர். 6வதுக்கு சி இஸ் எ பர்ஃபெக்ட் பெஸ்ட் ஆன்சர். பெருஞ்செல்வம் வந்து சேர்வதும் போய் சேர்வதும் அப்படின்றதுக்கு கூத்தின் ஆரம்பம் முடிவுன்னு எடுத்துக்கலாம். துறவியாரினும் மேலானவர் என்ற பொருளை தரும் திருக்குறளை தேர்க. துறவியாரினும் மேலானவர். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் தான்.
துறந்தாரின் தூய்மை உடையர், இறந்தார் வாய் இன்னா சொல் நோக்கின்பவர். அதாவது எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி துறந்துட்டாங்க பாத்தீங்களா துறவியர். அவங்களை விட மேன்மையானவர் யாரு தெரியுமா? மனசுக்குள்ள பொய் இல்லாம இருக்கிறது, வார்த்தைகள் இனிய சொற்களை பேசக்கூடியது. இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மனசுக்குள்ள பொய் இல்லாம இருந்தாலே போதும்பா. ஒருத்தர் மனசு அளவுல பொய் இல்லாம உண்மையா இருக்கிறாங்களோ அவங்க துறந்தாரின் தூய்மை உடையர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. மற்றதெல்லாம் நார்மல். ஓகே, மிகுதியான் மிக்கவை செய்தால் அதெல்லாம் நார்மல். நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். நான் வந்து டைம் ரொம்ப எடுத்துக்க விரும்பல. கூட கொஸ்டின் பேப்பர் இருக்கும், பிடிஎஃப் இருக்கும், நீங்க படிச்சு பாருங்க. ஓகேங்களா? 8வது கொஸ்டின், டேஷ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அப்படின்னா, இது மூன்றும் நீங்காமல் இருக்குமா? இந்த மூன்றும் நீங்காமல் நீண்ட நாள் வாழலாமா? இந்த நிலத்தில, இந்த பூமியில நீண்ட நாள் வாழலாமா? இது மூன்றும் நீங்காமல் இருந்துச்சுன்னா, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அப்படின்னா, யார் ஒருத்தர்கிட்ட இந்த 3 விஷயங்களும் இருக்குன்னா அவங்க இந்த பூமியில நீண்ட நாள் வாழ்வாங்க அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு, நிலத்தில் வாழ்வார்கள் அப்படின்ற பொருள் வரும். 9வது கொஸ்டின், பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய காசும் சரி, உங்களுடைய பண்பும் சரி, உங்களுடைய கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், உங்களுடைய கேரக்டர்ஸ் ரெண்டுமே கெட்டு போயிடும், நாசமா போயிடும் வள்ளுவர் சொல்றாரு. எதன் அடிப்படையில? சூதாட்டம் நீங்க ஆடினீங்கன்னா, சூதாட்டம் செல்லக்கூடிய அந்த இங்கிலீஷ்ல வந்து இது கேசோலன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேசோலேட். அப்போ சூதாட்டம் ஆடக்கூடிய இடத்துக்கு பேரு கேசோலேட் அப்படின்னு ஆங்கிலத்துல. அப்ப அந்த சூதாட்டத்தால் வரக்கூடிய கேட்டால உங்களுடைய செல்வமும் போயிடுமா, பண்பும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா சொல்றாங்க. நோட் பண்ணிச்சுக்கணும். இதுக்கு ஆன்சர் வந்து சீமா. சி. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், ஏன்னா திருக்குறள் தான். ஸோ நீங்க இதை முடிச்சுட்டு நீங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோவே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்காந்துட்டு இருக்க கூடாது. நிறைய அகாடமிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 திருக்குறளையும் 3 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்கும். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபாஸ்டா முடிச்சுட்டு நீங்க இந்த டெஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பாருங்க. இதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. இல்ல டெஸ்ட் காலையில இருந்தீங்களா 6 மணிக்கு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், டெஸ்ட் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் நீங்க. ஓகேங்களா? அடுத்த போலாமா? 10, மக்கள் அடையும் உயர்வுக்கும் தாழ்விற்கும் உரைக்கல்லாக விளங்குவது. மக்கள் அடையக்கூடிய உயர்வுக்கும் தாழ்விற்கும் உரைக்கல்லாக விளங்குவது எதுன்னு கேக்குறாங்க. அவர் செய்யக்கூடிய செயல்கள் தான். ஒருத்தர் செய்யக்கூடிய செயலால் தான் அவர் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சோ 10வதுக்கு சி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். 11வது, டேஷ் வாய்மை மொழியின் டேஷ் டேஷ் வாரின் தலை. மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு வாரின் தலை. அதாவது தவத்தோடு தானம் செய்வாரின் தலைன்னு எடுத்துக்கணும். நான் சொல்லும் போது இந்த தவத்தோடு வாரின் தலைன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கங்க. திரும்ப வாசிக்கிறேன். மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன குருசார் அப்படின்னா, பெஸ்ட் ஆன்சர் ஏமா. மனதோடு இங்க போட்டுங்க, வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் பெஸ்ட் ஆன்சர். 12வது கொஸ்டின், கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழும் யாரை அப்படின்னா, யார் ஒருத்தர் எந்த ஒரு சின்ன ஈ, எறும்பு, கொசு முதற்கொண்டு பூச்சிகளை சாவடிக்காம இருக்காங்களோ அவங்களையும், யார் ஒருத்தர் மாமிசம் என்று சொல்லக்கூடிய இறைச்சியை சாப்பிடாம இருக்கிறாங்களோ அவங்கள கைகூப்பி எல்லா உயிர்களும் தொழுமா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. 2 கையை கும்பிடு போட்டு கும்பிடுமா, 2 கை சேர்த்து கும்பிடு போட்டு கும்பிடுமா. அப்போ எந்த ஒரு உயிரையும் கொல்லாதவனை, மாமிசம் சாப்பிடாதவனை. ஆன்சர் வந்து இதுக்கு டெல்லிசிய சிறப்பான ஒரு விடை இதுக்கு. 13வது கொஸ்டின், திருவள்ளுவர் சிலை குறித்த கூற்றுகளுள் சரியானது கேட்கிறாங்க. சரியானதை தேர்வு. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் ஜனவரி 1, 2000 அன்று திறக்கப்பட்டதாமா. ஜனவரி 1, 2000 திறக்கப்பட்டது, ஜனவரி 1. திருவள்ளுவர் சிலை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா, ஸ்தபதி. எந்த ஸ்தபதின்னு கேக்குறாங்க, வி கணபதி ஸ்தபதி. ஆமா, கரெக்ட் தான். 3வது ஸ்டேட்மெண்ட், தற்போது திருவள்ளுவர் சிலையின் பொன்விழான்னு சொல்றாங்க. பொன்விழா அப்படின்றது 50 ஆண்டுகள் நிறைவு செய்யப்பட்டதா பொன்விழான்னு சொல்லுவாங்க. இது 2000 உருவாக்கி இருக்காங்க. அப்ப 25 ஆண்டு முடிஞ்சிருக்கு டோட்டலா. அப்ப வெள்ளி விழா. அப்ப பொன்விழா கிடையாதுமா, வெள்ளி விழா. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்ற ஒரு பெயரும் இருக்குமா, பேரறிவு சிலை. அப்போ 1 to 4 இஸ் ரைட் ஆன்சர். சி நோட் பண்ணிக்கணும். 14வது கொஸ்டின், ஊருணி நீர் நிறைந்தது போன்றது எதுன்னு கேக்குறாங்க. ஊருணி நீர் நிறைந்தது போன்றது. அப்ப ஊருணி என்றால் கிணறு ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருந்துச்சுன்னா அதுல வந்து மக்கள் வந்து அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்திப்பாங்க.
அதே போலதான் பேரறிவாளன் பேரறிவாளன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் மக்களுக்கு போய் சேரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ பேரறிவாளன் அப்படின்றது இந்த இடத்துல ஒப்புரவாளனின் செல்வம். ஒப்புரவென்றால் உதவி செய்பவனுடைய செல்வம். யாரு ஒருத்தருக்கு உதவி செய்றாங்களோ, இப்ப நான் வந்து ஒருத்தருக்கு உதவி செய்யறேன் அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய செல்லம் ஊருணி போல நீர் நிறைந்துட்டே இருக்குமா. அப்படி நீர் எப்படி வந்து இப்ப ஊருணி அப்படின்னா ஊத்துன்னு சொல்லுவோம், கிணத்துல இருக்கக்கூடிய ஊத்து கூட எடுத்துக்கலாம். அது எப்படி தண்ணி சுரந்துட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒப்புரவாளனின் செல்வம் அப்படின்னா யார் ஒருத்தர் உதவி செய்யறாங்களோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இந்த ஊருணி போல நிறைந்து கொண்டே இருக்கும், அது மக்கள் பயன்பெற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளை தான் நம்ம பாக்குறது. ஆன்சர் இதுக்கு சீமா. 15 ஒரு குடிசையில் பாம்புடன் வாழ்வது போன்றது. வள்ளுவர் சொல்றாரு, இப்போ இந்த டிவோர்ஸ் பண்ணிட்டு போறாங்கல்ல அவங்களுக்கு வள்ளுவர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உடன்பாடு இல்லாதவர்களுடன் கூடிய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா, இப்ப அகத்தில் அப்படின்னா மனதளவுல உடன்பாடு இல்லாதவர்கள் கூடிய, இப்ப ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு விருப்பமே இருக்காது. இதை வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னா, பாம்போட ஒரே குடிசையில குடும்பம் நடத்துறதுக்கு சமமா. பாம்போட ஒரே குடிசையில குடும்பம் நடத்துறதுக்கு சமம். ஆன்சர் வந்து இதுக்கு ஏமா. 16வது கொஸ்டின். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? ஒருத்தர் செய்யக்கூடிய புகழாலும் ஒருத்தர் பெறக்கூடிய பழியாலும் அறியப்படுவது நடுநிலைமை. நடுநிலைமை. இதை நடுவு நிலைமைன்னு சொல்லலாம், நடுநிலைமைன்னு எடுத்துக்கலாம், நடுவா பேசணும். இது ஒரு தராசு போல. ஆன்சர் இதுக்கு சி, தராசு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. யார் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது? யார் ஒருத்தர் வந்து நுட்பமான கேள்வி அறிவு இல்லையோ அவங்க அடக்கமான சொற்களை பேச மாட்டாங்க. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர்கள் அடக்கமான சொற்களை பேசுவது அரிது. அப்ப யார் ஒருத்தர்கிட்ட நுட்பமான கேள்வி அறிவு இருக்குதோ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கம்மி, ஆனா அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கரெக்டா இருக்கும். ஆன்சர் இதுக்கு பாம்பே. ஆன்சர் 18 சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது எது அப்படின்னு கேக்குறாங்க. சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போன்றது எது? அதாவது என்னன்னா, தீய செயல்களால் பொருளை சேர்த்து பாதுகாத்தல். இப்போ சுடாத மண்கலம் அப்படின்னா, இப்போ நீங்க திருடி ஒரு பேங்க்குக்கு போய் திருடி சேர்த்த ஒரு காசா இருக்கலாம், இல்ல ஏதோ எங்கேயோ கொள்ளடிச்சிட்டு வந்து சேர்த்து வச்சிருப்பீங்கல்ல, அதாவது தீய செயல். தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். இது எப்படிப்பட்டது அப்படின்னா, சுடாத மண்கலத்தில். இப்ப பானை செய்வாங்கல்ல, பானை. அந்த பானை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மண்ணில் செஞ்சுட்டு அதை சுட்டாதான் அது வந்து நம்ம பயன்பாட்டிற்கு பயன்படுத்த முடியும். அப்ப அப்படி பயன்படுத்தாம சுடாம இருக்கக்கூடிய ஒரு மண் களத்தில் செய்யப்பட்ட ஒரு மண்பானையில நீங்க நீர் ஊற்றி வச்சீங்கன்னா அந்த நீர் அப்படியே ஒழுகி அப்படியே கீழே அப்படியே ஜலிச்சு அப்படியே கீழே போயிடும். அதுக்கு வள்ளுவர் அழகா சொல்ல, சுடாத மண்கலத்தில் நீர் ஊற்றி வைப்பது போன்றது எப்படின்னா, தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். சி. 19வது கொஸ்டின். பேதையின் செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது. ஒரு பேதை என்னன்னா சார், வாட் இஸ் கால்ட் பேதை சார் அப்படின்னா, தகாத செயலுக்கு வெக்கப்படாம இருக்கு பாத்தீங்களா. அதாவது தகாத செயல் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கீழ்த்தரமா பேசிட்டுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாம இருக்கு பத்தி, வெக்கப்படணும். பேசிட்டுமே நினைச்சு நம்ம வெக்கப்படணும். வெக்கப்படாது, பேதை வந்து வெக்கப்படாது. தக்கவற்றை நாடாது, எது வேணுமோ ஆராய்ந்து அறிய வேண்டிய நற்பயன்களை அறிய முயலாம இருக்குது. அன்பில்லாம இருக்கிறது, பிறரிடம் அன்பே காட்டாது, இதுவும் பேதையோட செயல்கள் தான். ஏதொன்றையும் பாதுகாக்காது, எதையுமே நற்பண்பு பாதுகாக்காது, ஒழுக்கத்தை பாதுகாக்காது, கல்வி போன்ற எதையுமே எந்தெந்த விஷயத்த காக்கணுமோ அது எதையுமே காக்காது. அப்ப இதுக்கு பேதையின் செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது அனைத்துமே. டெல்லி. 20வது கொஸ்டின். உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் எதற்கு உண்டு? உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் எதற்கு உண்டு? அந்த 20வது கொஸ்டின், உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் எதற்கு உண்டுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இந்த உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் காதலுக்கு மட்டுமே உண்டுமா. எதற்கு உண்டு அப்படின்னா காதல். இந்த இடத்துல வள்ளுவர் காதல் அப்படின்றது என்ன சொல்லுவார் அப்படின்னா காமத்தை சொல்றாரு. சரிங்களா, காமத்தை பலது எடுத்துட்டீங்களா குருசாமி கேட்காதீங்க. காதல் இது வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தாமா. சோ நீங்க ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடாது. கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியது இதுக்கு காமம். அப்போ உள்ள கழித்தலும் காண மகிழ்தலும் காமத்திற்கு உண்டு, கல்லுண்பவர்க்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. கல்லுண்பவர்களுக்கு இல்லை. எதற்கு உண்டுதான் கேட்டிருக்காங்க. அப்போ உள்ள கழித்தலும் காண மகிழ்து எதற்கு உண்டுன்னு கேட்டாங்கன்னா காமம். இப்போ உள்ள கழித்தலும் காண மகிழ்து எதற்கு இல்லைன்னு கேட்டாங்கன்னா நீங்க அப்போ வந்து கல்லுன்னு சொல்லலாம். இப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாம்பே. இதுக்கு ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் பாம்பே தான். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், 21வது கொஸ்டின். மன்னனது, அதெல்லாம் மன்னவரது. ஓகேவா. மன்னவரது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது?
கடுஞ்சொல்லும் தண்டனை தான்மா. அதாவது ஒரு மன்னன் வந்து கெட்ட வார்த்தையை பேசிட்டு இருக்கான் அப்படின்னாலும் சரி, நிறைய தண்டனைகள் கொடுக்குறாலும் சரி, அது வந்து மன்னன் அது ஓகேவா, மன்னன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல மன்னர் அது ஓகேங்களா, மன்னவன் அது படைவழி மன்னவன். இப்போ மன்னவன் அப்படின்னா அந்த இடத்துல மன்னன் எடுத்துக்கலாம், அவனதான் மன்னன். மன்னவன் அப்படின்னு சொன்னாலும் மன்னன் சொல்ல ஒண்ணுதான். இப்ப மன்னவனது படை வலிமையை அழிக்கும் ஆயுதம் எதுவென திருக்குறள் கூறுகிறது அப்படின்னா கடுஞ்சொல்லும் தண்டனையும். ஆன்சர் இதுக்கு என்ன? ஏ. 22வது காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு இக்குறட்பாவில் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை கூறுபவன். அறிவில்லாதவருக்கு அறிவுரை கூறுபவன் யாரோட? அறிவில்லாத ஒருத்தருக்கு போயிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அறிவுரை கூறுபவன் எவ்வாறு மாறிவிடுவான் அப்படின்னா அறிவற்றவனா மாறிடுவான். அறிவில்லாத கிட்ட போயிட்டு நீங்க அட்வைஸ் பண்ணவே கூடாது, அப்ப நீங்க முட்டாளாயிடுவீங்க. சோ அது ரொம்ப நல்ல ஒரு திருக்குறள் கூட இது. 23 சிறந்த அரசனின் செயல்களை வரிசைப்படுத்துக. சிறந்த அரசனின் செயல்களை வரிசைப்படுத்துகின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பொருளை சேர்த்தல். ஃபர்ஸ்ட் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அப்போ பொருளை சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் பொருள் வரும் வழி அறியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், பொருள் வரக்கூடிய வழியை அறியணும், இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ பொருள் வரும் வழி அறிந்து பொருளை சேர்த்து சேர்த்த பொருளை பாதுகாத்து பாதுகாத்த பொருள் என்ன பண்ண நீங்க திட்டமிட்டு செலவு செய்யணும். ஆன்சர் வந்து இதுக்கு என்ன? டெல்லி. டெல்லி இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம் நம்ம. சோ இதுக்கு பெஸ்ட் ஆன்சர் டெல்லி. 24 பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை இவ்வாறு கூறுவர். என்ன சொல்றோம்னா ஆண்மையின் கூர்மை, அதுதான் ஆண்மையுடைய கூர்மை. அதுதான் என்னதான் வந்து எதிரியே இருந்தா கூட எதிரிக்கு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா உதவி செய்யறது என்ன சொல்றாரு வள்ளுவர்? அது வந்து ஆண்மையின் கூர்மை, அதுதான் ஒரு ஆண்மகனுக்கு கூர்மை அப்படின்னு சொல்றாரு. எரியால் சுடப்படினும் உண்டாம் உய்யர். நீங்க பெரியவர் பிழைத்தொருவார்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெருப்பில் இப்ப நீங்க பெரியவர்களை மட்டும் பகைச்சிக்காதீங்க. நீங்க நெருப்பால் சுடப்பட்டு அதாவது எரியால் சுடப்பட்டா கூட அது பிழைச்சிக்கலாம். நெருப்பால கூட நீங்க சுட்டு தீஞ்சு போயிட்டீங்க, ஒரு நெருப்புல மாட்டிக்கிட்டீங்க, அப்ப வெளியே வந்து கூட நீங்க பிழைச்சிடலாம். ஆனா பெரியவர் பிழைத்தொருவார் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் நோட் பண்ணிக்கணும். ஆன்சர் வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம சி சொல்லுவோம். ஓகேங்களா? சி இஸ் எ பெஸ்ட். 26 சிறந்த நாடு எது? எது சார் சிறந்த நாடு அப்படின்னா எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் எந்த நாட்டுல வளம் அதிகமா இருக்குதோ அதுதான் ஒரு சிறந்த நாடுமா. சிறந்த நாடு கேட்கிறாங்க. நாடு அப்படின்னா எது சிறந்த நாடு? இங்க கேட்கக்கூடியது சிறந்த நாடு. பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடுதான் சிறந்த நாடு. பெரிய அளவுல முயற்சி இருக்காது, ஆனா வளம் தரக்கூடிய நாடுதான் சிறந்த நாடு. ஆன்சர் வந்து ஏதா இருக்கு ஆன்சர். 27 அரசனை காப்பாற்றுவது எது அப்படின்னா அவருடைய செங்கோல் கிடையாது. ஓகேங்களா? செங்கோல் வச்சிருக்கிறதுல அரசனை காப்பாத்தாது, அவருடைய குற்றமற்ற ஆட்சி தான் மன்னனை வந்து காப்பாற்றும். மன்னன் மன்னவனது அப்படின்னு எடுத்துக்கலாம். 28 தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் எதற்கானது? வள்ளுவர் சொல்றாரு, தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் எதற்கானது? திருக்குறளுக்கு தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேண்மை செய்யும் பொருட்டு அப்படின்னா தகுதியானவர்களுக்கு உதவி செய்வதற்கு தான். தகுதியானவர்களுக்கு உதவி செய்ய தாளாட்சி அப்படின்னா முயற்சி செய்து நீங்க சேர்த்த செல்வம், நீங்க எல்லாம் தகுதியான வேளாண்மை போட்டோம்னா உதவி செய்வதற்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து 29 கொஸ்டின், மரப்பினும் மோத்த குரலாகும். இது ஒரு கொஸ்டின். கீழே திறனறிந்து தேர்ந்து கொளல் மேற்காணும் இரு குறட்களிலும் இடம்பெற்றுள்ள கொளல் என்னும் சிறுக்குரிய இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. இலக்கண குறிப்பு நீங்க படிச்சிருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் வந்து படிச்சிருப்பீங்க. சோ இந்த திருக்குறளுக்கான சரியான ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரப்பினும் மோத்த குரலாகும், இது ஒண்ணு. திறனறிந்து தேர்ந்து கொளல். சோ மேற்காணும் இரு குறட்பாக்களிலும் இடம்பெற்றுள்ள கொளல் என்னும் சீருக்குரிய இலக்கண குறிப்பு முறையன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஏமா. ஏ இஸ் ஏ பெஸ்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? நம்ம ஏ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ 30வது கொஸ்டின் பாருங்க, உள்ளது போல தோன்ற கெடும். எது சார் அப்படின்னா அளவிருந்து வாழாதவன் வாழ்க்கை உல போல தோன்றி இல்லாகி கெடும். இப்ப ஆன்சர் பெஸ்ட் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஏ இஸ் பெஸ்ட் ஆன்சர். அதாவது இருக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் அப்படி இருக்கு, அப்படி டக்கு காணாம போயிடும். அளவறிந்து வாழாதவன் வாழ்க்கை உல போல இல்லாக தோன்ற கெடும். சோ 40வது. 31வது கொஸ்டின், பனையளவு கொள்ளத்தக்கது எது அப்படின்னா திணையளவு கிடைக்கப்பட்ட உதவி கூட நம்ம பெருசா பார்க்கணும். பயனுள்ள திணையளவு உதவி,
அதுதான் வந்து பனையளவா பார்க்கப்படும். இதை படிச்சிருப்பீங்க. சோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 32 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. அதாவது திருவள்ளுவர் காலத்தை கிமு 31ஆம் நூற்றாண்டு என்று கணித்தவர் யாருன்னா மறைமலை அடிகள். கரெக்ட் தான். தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம 26ல இருக்குமா, இப்ப 2026ல இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இதுல நம்ம 31 ஆட் பண்ணிக்கணும். 2026 அப்படின்னா இதுல நம்ம என்ன பண்ணோம், 31 ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது நமக்கு 7502 வருது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 02056 கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தற்போது வராது. அப்ப 1 கரெக்ட். நமக்கு டெஃபினட்டா 1 கரெக்ட்னு தெரியும். அப்ப திருவள்ளுவர் ஆண்டு கிபி 1972 நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. சோ திருவள்ளுவர் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கிபி 1972 நடைமுறைக்கு வந்திருக்கும். சோ காலையில வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்மா. இந்த வீடியோ காலையில எடுத்துட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் நிறைய டிஸ்டர்பன்ஸ், எக்ஸாம்பிளுக்கு கோழிக்கு ஒரு சவுண்ட்லாம் இருக்கு. அதெல்லாம் மியூட் பண்ணி, அதுக்காக தான் மியூட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி நாய்ஸ் பேக்ரவுண்ட் போட்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கரெக்டா அந்த வீடியோ வந்து சேர்ந்துரும். நீங்க பேட் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எடுக்கிற டைம் வந்து 2:30 கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். 33 சிறுமை பலை செய்து சீரழிக்கும் சூதின். அப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு 1, அதாவது 32க்கு 1, 3 மட்டும் தான் சரி. 1, 3 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்கு. சரியானதானே கேட்கறாங்க நமக்கு. சரியானதான் கேட்டிருக்காங்க. சிறுமை பலை செய்து சீரழிக்கும் சூதின் போல் வறுமை தருவது ஒன்றும் இல்லை. அப்படி படிச்சீங்கன்னா எடுத்துலாம். வறுமை தருவது ஒன்றும் இல்லை. திருக்குறள் ஆன்சர் ஏ இருக்கு. 34 கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. திருக்குறளில் குறிப்பறிதல் என்னும் பெயரில் அமைந்த அதிகாரம் 2 அதிகாரம் குறிப்பறிதல் இருக்குமா? 2 அதிகாரம் இருக்கு குறிப்பறிதல். இப்ப கரெக்ட் தான். அப்ப இதுல 1 மட்டும் தவறுன்றது நம்ம எடுத்துடலாம். ஏன்னா குறிப்பறிதல் என்னும் பெயர்ல அமைந்த அதிகாரம் 2 இருக்கு நமக்கு பொதுவாக. சோ 2வது ஸ்டேட்மெண்ட் குறிப்பறிதல் அதிகாரம் அறத்துப்பாலில் இல்லறவியல் இடம்பெற்றிருக்கு. அறத்துப்பால்ல இல்லறவியல், அதாவது பொருட்பாலையும் காமத்துப்பால்ல தான் குறிப்பறிதல் நமக்கு இருக்கும். பொருட்பாலையும் காமத்துப்பால்ல தான் இடம்பெற்றிருக்கும். அப்ப இது வராது. ஓகேங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு நமக்கு. ஏன்னா பொருட்பால்ல காமத்துப்பால் இடம்பெற்றிருக்கு, அறத்துப்பால்ல வராது. அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் கண்ணோடு கண்ணினை நோக்கு ஓக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்ல என்ற திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பறிதல் அதிகாரத்தை இடம் பெற்றிருக்கு சொல்றாங்க. அப்ப டெஃபினட்டா அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப 2வது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. ஏன்னா அது வந்து நமக்கு பொருட்பாலி காமத்துப்பால்ல வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்றப்போ அது கரெக்ட் தானே. சோ 35வது கேள்வி. சோ இந்த 35வது கொஸ்டின் பாருங்க. தந்தை மகன் காற்றும் நன்றின்னு எடுத்துக்கணுமா? தந்தை மகன் காற்றும் நன்றி இஸ் ரைட் ஆன்சர். மகன் தந்தை காற்றும் உதவின்னு சொல்லுவாங்க. தந்தை செய்யக்கூடியது நன்றி, மகன் செய்யக்கூடியது உதவி அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். சோ ஆன்சர் இதுக்கு பாம்பு. இந்த கொஸ்டின் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது இந்த மாதிரி எல்லாம் வந்து கேட்பாங்கன்றதுக்கு தான் நம்ம முக்கியமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். சோ இப்ப நட்பாராய்தல் அப்படின்னா நான் ஷார்ட்கட் கூட சொல்லி கொடுத்திருப்பேன் கிளாஸ்ல பசங்களுக்கு. நட்பு அப்படின்றது 80 வயசு வரைக்கும் இருக்கணும். நட்பாராய்தல். கூடா ஒழுக்கம் அப்படின்றது 28 வயசுக்கு மேல ஒழுக்கம் வந்து நமக்கு தவறா இருக்கக்கூடாது. இந்த கூட அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப அதை வச்சு எடுத்திருக்கலாம். 1, 2 அப்படின்னு வச்சு எடுத்திருந்தா கூட ஆன்சர் நம்ம என்ன வந்து இருக்கு, ஏ வந்து எடுத்துரும். இப்ப நடுநிலைமை அப்படின்றது 12. 12வது முடிச்சாலே உங்களுக்கு நீங்க நடுநிலைமையா முடிவு எடுக்கலாம். செங்கோன்மைன்றது 55. இதை வச்சு லாக் பண்ண. இது முக்கியமானது. இந்த மாதிரி அதிகாரங்கள் வச்சு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால இது கொடுத்திருக்கேன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது அடுத்தது அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே காட்டக்கூடியது பளிங்கு. அது பேர் தான் நெஞ்சில் இருக்கக்கூடிய விஷயத்த முகம் காட்டி கொடுத்துரும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன குரு சார் அப்படின்னா முகம் இஸ் ஏ ரைட் ஆன்சர். முகம் இஸ் ஏ ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திருக்குறளை பார்க்கிறோம். அது தெரிஞ்சதை வச்சு ஃபர்ஸ்ட் லாக் பண்ணும். தெரியாததை வச்சு முயற்சி பண்ணி பார்க்கறத விட தெரிஞ்சதை வச்சு ஃபர்ஸ்ட் லாக் பண்ணும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இப்ப இதுக்குதான் ஆன்சர் 3 வரப்போகுது. அப்போ ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு. டெய்லி நம்ம லாக் பண்ணிடுவோம். ஒரே ஒரு ஆன்சர் தான். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சு பாத்தீங்கன்னா உங்களால ஆன்சர் எடுக்க முடியும். இந்த கொஸ்டினுக்கு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாவே ஆன்சர் எடுக்க முடியும். நான் நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா வீணடிக்க விரும்பல. அடுத்த கேள்வி போறேன். ஏன்னா நீங்க படிச்சு பாருங்க. இதை படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு அப்படியே மீனிங் புரியும், நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முப்பத்தி 39 கொஸ்டின். பீலிப்பை சாகாடு அச்சிர் அப்பண்டம் சால மிகுத்து பெயில். இக்குறள் வழி வள்ளுவர் திருவள்ளுவர் கூறும் அறிவுரை எதுன்னு கேக்குறாங்க அப்படின்னா, தன் சக்தியின் அளவை கடக்க கூடாது. என்னதான் மயிலிறகு மென்மையானது என்று நினைச்சு நீங்க அளவுக்கு மீறி வண்டியில் ஏற்றினாலும் அதோடைய அச்சாணி உடைந்து விடும். ரொம்ப முக்கியமானது. இந்த கையில ஒரு 5 கிலோ பஞ்சம், இந்த கையில ஒரு 5 கிலோ இரும்பு கொடுத்தா ரெண்டுமே ஒரே பேலன்ஸ் தான். ரெண்டுமே 5 கிலோ தான்.
பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், அதனால நிறைய வச்சுக்கலாம், 5 கிலோக்கு மேல அப்படி கிடையாது. அதுவும் அதே தான். ஸோ இங்க கிலோ கணக்கு தான். ஓகேங்களா? அப்ப இதை நீங்க நோட் பண்ணி படிக்கணும். அப்ப இது என்ன சாப்பிடுங்க, தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. உடையான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சார் என்ன சார் உடையான்? உடையான் யாரு சார் இந்த இடத்துல உடையான் அப்படின்னு? சோ 40வதுக்கு இலக்கண குறிப்பறிய உடையான் கொடுத்திருக்காங்க. இப்போ உடையான்னா என்ன சார் அப்படின்னா, உடையான் அப்படின்னா பொதுவாகவே உடையான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வினைமுற்றா, தொழில் பெயரா, குறிப்பு வினை முற்றான்னு பார்க்கும்போது வினையாளனை பெயர்ல வந்துடுதுமா. உடையான் அப்படின்னா வினையாளனையும் பெயர்ல நமக்கு வருது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு டெல்லின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் பொருளை உடைய திருக்குறளை தேர்க. உண்மையான துறவி வேடம் போட வேண்டிய தேவையில்லை. உலகம் பழிக்கின்ற தவறான செயல்களை ஒழித்து விடுவது ஒன்றே துறவியர்களுக்கு வேண்டுவது. அதே சொல்றா, மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடன் அப்படின்றதுதான் இந்த திருக்குறளுக்கு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் கூட. இந்த கீழே லாஸ்ட் டெல்லியில இருக்கு பாருங்க. டிஎன்பிசி பேட்டர்ல தான் கொடுத்துருக்கோம் நாங்க. சப்போஸ் பேஜஸ் அதிகமா போகுது அப்படின்றவங்க 1/2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னா, அதாவது வேட்டுவர்கள், மறைந்திருந்து பறவையுடைய ஒளியை எழுப்பி பறவை பிடிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களதான் சொல்றாரு வேட்டுவர்கள் சொல்றாரு. தகாத செயல்களில் ஈடுபடும் தவக்கோலத்தில் உள்ளவர்களை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்னா வேட்டுவர்களுக்கு இணைய சொல்றாரு. வஞ்சகர்லாம் கிடையாது, வேட்டுவர் தான். ஒருவர் செல்வம் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது எப்படின்னா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒளியின். ஆமா, சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணும். உங்கள்கிட்ட காசு இருக்கா, சொந்தக்காரங்களுக்கு உதவி செய்யணும் வள்ளுவர் சொல்றாரு. சுற்றத்தால் சுற்றப்பட ஒளி. அப்ப காசு இருந்தா தான் உங்க சொந்தக்காரன் சுத்தி வருவான். அதுதான் அழகா சொல்றாரு, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். ஒருவர் செல்வம் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது, உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா உங்க சொந்தக்காரன் சுத்தி வருவான். இதுதான் ஷார்ட்கட் மாரி, ஞாபகம் வச்சுக்கோ. வாய்மை குடிக்கு உரியனவை எவை? வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னா, நகை, ஈகை, இன்சொல், இகழாமை. நகை, ஈகை, இன்சொல், இகழாமை இஸ் ரைட் ஆன்சர். ஏ இஸ் ரைட் ஆன்சர். நீங்க இந்த திருக்குறள் கூட நீங்க கூகுள் போய் செக் பண்ணி பாருங்க. வாய்மைக்கு குடிக்கு, வாய்மை குடிக்கு உரியன எவை அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. அடுத்து 45 கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் இது பாத்துருவோம். வாழ்பவர் எப்படி வாழ்வர் அப்படின்னா, வாழாதவர். தோன்றுபவன் சான்றோர். சான்றோர் அப்படின்னா சொல்லல் பயன்படுபவர் அப்படின்னா, சொல்லல் பயன்படுபவர் எடுத்துக்கலாம். தோன்றுபவர் அப்படின்னா புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றணும். வாழ்பவர் பழி இல்லாமல் வாழணும். பொதுவா இந்த சொசைட்டில வாழ்றீங்க அப்படின்னா, வாழ்பவர் வந்து பழி இல்லாமல் யார் ஒருத்தர் வாழ்றாங்களோ அவங்க வாழ்பவர். வாழாதவர் புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர். தோன்றுபவன் புகழ்த்தர் பண்புகளோடு தோன்றணும். அப்படியே மாறி மாறி இருக்கு. அப்ப ஆன்சர் 2 1 2 1 4 3. ஆன்சர் பாம்பே. 2 1 4 3. நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்திருக்காருன்னு கேட்கிறாங்க. நம்ம படிச்சிருப்போம். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். படிச்சிருப்போம். பிணியின்மை, செல்வம், விளைவின்பம். பிணியின்மை தான் முதல்ல வரப்போகுது. பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். கடைசி ஏமம்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல 3 ஒரே ஆப்ஷனுக்கு சொல்லி பார்க்கலாமா? 4 பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம். எஸ், கரெக்டான ஆன்சர். 47. ஐம்புலன்களின் ஏதேனும் குறை இருப்பினும் அது குறை அன்று என்று கூறும் வள்ளுவர் எதை இழிவாக குறிப்பிடுகிறார் அப்படின்னா, அதாவது உனக்கு கை இல்ல, கண் இல்ல, மூக்கு இல்ல, இந்த மாதிரி நிறைய சொல்ல. மூக்கு இல்லன்னு யாருக்கும், மூக்கு எல்லாருக்குமே இருக்கும். பட் ரைமிங்கான்னு சொல்றேன். கண் இல்ல, காது கேட்கல, கை இல்ல, இந்த மாதிரி சொல்றீங்கல்ல, இதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது. இதெல்லாம் ஒரு குறைபாடே கிடையாது. அறிய வேண்டிய விஷயத்த அறிஞ்சுக்கிட்டு நீங்க முயற்சி செய்யாம இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப டிஎன்பிசி இப்படிதான் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நான் சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. நீங்க அதை படிக்காம இருக்கீங்க பாத்தீங்களா? உங்களதான் வள்ளுவர் வந்து இழிவா சொல்றாரு. ஆன்சர் வந்து அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாதது. இந்த திருக்குறள் பண்ணால ஒரு நல்ல ஒரு திருக்குறள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வச்சிருக்கேன். நல்லா இருக்கு கொஸ்டின். ஓகேங்களா? நல்ல ஒரு கொஸ்டின் கூட இது. அது என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு வச்சு லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இனிய உளவாக இன்னாத குறள் அப்படின்ற திருக்குறள் வந்து நமக்கு தெரியும். இது வந்து 100வது திருக்குறள். இனிய உலக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்துச்சு 100வது திருக்குறள். சிக்கு வந்து நமக்கு 3. இதுவா
இப்போ எனக்கு நல்லாவே தெரியும் தொட்டனை தூர் மலர்கேரி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு அப்படின்றது நமக்கு தெரியும். இது வந்து 396 அப்படின்னு 396 நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு 2. அப்போ ஆன்சர் வந்து நம்ம ஏன் ஈஸியாக லாக் பண்ணிடலாம். கற்க கதை கற்ப அப்படின்னு 391 அப்படின்றது எடுத்துக்கலாம். ஸோ அகழ்வரை தகம் நிலம் போல் அப்படின்றது 151 எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சு லாக் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 49 பற்று நீங்கியவருக்கு அதாவது நீங்கியவனுக்கு உண்டாகுவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாகுவதுன்னு கேட்டிருக்காங்க. பற்று நீங்கியவனுக்கு உண்டாகுவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாகுவது என்ன சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பற்றுகள் அகலும், பொருட்களின் துன்பம் அகலும். இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பாம்பே பெஸ்ட் ஆன்சர். இது பள்ளி பாட புத்தகம் 11th புக் இருக்குங்களா, 11th புக் புக் பேக்ல இருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோமா. புக் பேக் 11th புக் பேக் கொஸ்டின் இது. லாஸ்ட் கொஸ்டின். பழகு தமிழ் சொல்லருமை நாளிரண்டில் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்கறாங்க. உங்களுக்கு 4 கொடுத்துட்டாங்க அவங்களே. 4+2 4 அப்படின்னா உங்களுக்கு 4 அடியாரும் திருக்குறள். ஸோ இன்னைக்கு நம்ம திருக்குறள் பார்ட் 1 தான் முடிச்சிருக்கோம். திருக்குறள்ல மொத்தம் 8 பார்ட் இருக்குமா, ஓகேங்களா. திருக்குறள்ல மொத்தம் 8 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். அந்த 8 பார்ட்ல பார்ட் 1 இருக்கு. இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 5 rupees, ஓகேங்களா. 5 rupees தான், நம்ம அதுக்கு மேல சார்ஜ் பண்ண மாட்டோம். ஸோ எவ்வளவு பெரிய விஷயங்களை தேடி தேடி கொடுக்குறோம். 5 rupeesக்கு மேல நாங்க கொடுக்க மாட்டோம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த PDF உங்களுக்கு வேணுமா, இந்த லாஸ்ட் நம்பருக்கு பாத்தீங்களா, இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்க 5 rupees நீங்க ஜிபே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை இதே நம்பருக்கு அனுப்புங்க, ஓகேங்களா. 9384162541 இதே நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF கொடுத்துருவோம். இல்ல சார் நான் எனக்கு டெய்லி பே பண்றது கஷ்டமா இருக்கு, நான் வந்து ஒரு 30 நாளைக்கு உங்ககிட்ட கட்டிடுறேன், நீங்க எனக்கு PDF ப்ராப்பரா கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நாங்க ஒரு நாளுக்கு முன்னாடி, இப்ப நீங்க யூடியூப் பார்த்துட்டு வாங்குறது பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு நாளுக்கு முன்னாடி நாங்க இதை குரூப்ல போட்டுருவோம். அதாவது 150 ரூபாய், ஓகேங்களா. அதாவது மொத்தம் ஜூன் வரைக்கும் 30 நாள் இருக்கா, 30 × 5. இப்போ எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிங்க, சண்டே மட்டும் வீடியோ வராதுமா. எப்பவுமே சண்டே மட்டும் வீடியோ வராது. ஏன்னா சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறது, அது கரெக்ஷன் ஒர்க் பாக்குறது அப்படின்ட்டு சண்டே வரும். இன்னைக்கு மட்டும் ஏன் வீடியோ கொடுத்துட்டு அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் இந்த வீக்ல ஒரு நாள் வந்து மழை காரணமாக வீடியோ கொடுக்கல, ஓகேங்களா. ஒரு வீடியோ கொடுக்காம விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த நாள் கொடுத்தோம் அந்த வீடியோவை. அது வந்து அந்த டைமிங் வந்து பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீக் மட்டும் சண்டே வீடியோ கொடுத்துட்டேன். அடுத்தடுத்த வீக் வரக்கூடிய சண்டேக்குள்ள 100% வீடியோ வராது. திங்களிலிருந்து செவ்வாய்க்கிழமை, அதாவது திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் தான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். சண்டே மட்டும் வீடியோ வராது. பட் ஒரு நாள் வந்து நமக்கு டிலே ஆனதால அந்த டிலே பேலன்ஸ் இங்க பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஓகேமா. ஸோ நீங்க டேரக்டாவே என்ன பண்ணிக்கலாம், 150 ரூபாய் பே பண்ணிட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 1 மந்த் ஜூன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை நீங்க கிளைம் பண்ணி ஒரு நாள் முன்னாடி PDF பெற்றுக்கிட்டு டெஸ்ட் போட்டு பார்க்கறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நாங்க எடுத்து கொடுக்கக்கூடிய கேள்வி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகலாம் அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்து. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்ல செட் பண்றவங்க திறமையான ஆசிரியர்கள் தான், ஓகேங்களா. வெற்றி தான் நம்மளுடைய குறிக்கோள், ஓகேங்களா. எல்லாருமே இப்ப பாருங்க, இப்ப நானும் போஸ்டிங் எடுக்கணும், நீங்களும் போஸ்டிங் எடுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் போஸ்டிங் எடுக்கணும். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, நானும் போஸ்டிங் எடுக்கணும், நீங்களும் போஸ்டிங் எடுக்கணும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் போஸ்டிங் எடுக்கணும். இது மட்டும்தான் நம்ம இன்ஜினியர் குருவுடைய டார்கெட், நம்ம இன்ஜினியர் குரு சேனலுடைய டார்கெட். ஸோ இந்த வரப்போற குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் எக்ஸாம் இருந்தாலும் சரி, நம்ம கொஸ்டின் தான் அங்க ரெஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.